அங்க பாரு, வீட்டுல இலவுன்றாங்க, ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதால எழுப்ப சொல்லி யாராச்சும். அவர்தான் டெட் பாடி. அதான் டெட் பாடி. அப்ப கீழ ஒரு பாடி கிடக்கு, அது யாரு? அது டெட் பாடியோட நிழல். ஏந்திரியா யோ ஏந்திரியா. சொந்தக்காரங்க வர டைம் ஆச்சே. ஐயா ஹவுஸ் ஓனர் ஐயா, இங்க பாருங்க என் வீட்டுக்காரர் போயிட்டாருயா. எங்கனா போயிருப்பான், வருவான் வருவான். ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்கயா, மாசம் மாசம் உங்களுக்கு கரெக்டா வாடகை கொடுப்பாரு, அவர் போயிட்டாருயா. அம்மா சொந்தக்காரங்க வர டைம் ஆச்சுமா, கொஞ்ச நேரம் அப்படி ஓரமா இருமா. ஐயோ ஐயா, ஐயா என் வீட்டுக்காரையா, இங்க பாருங்கயா. யோ சொந்தக்காரங்க வர டைம் ஆயிடுச்சு, மாலை போட்டு இதுக்கு ஒரு தூக்கம், இதுக்கு மூஞ்ச பாரு. ஐயா என்ன? ஹலோ. ஆ இங்க பக்கத்துல வந்துட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. இங்க ஒரு இந்த பந்தல்லாம் போட்டிருப்பாங்க, சாவுடு. வாங்க வாங்க. ஆமா வாங்க வாங்க வாங்க. ஐயா ஐயா கொஞ்சம் பாருங்கயா, வாங்கயா. சொந்தக்காரங்க வந்து வரப்போறாங்கம்மா. அந்த ஆத்தங்கரைக்கு சொல்லிவிடாது, அங்கு அலைகள் எல்லாம் அழுவுமடா. அந்த பண்ணக்காட்டுக்கு சொல்லிவிடாதே, அந்த பாசுக்கள் எல்லாம் கதறுமடா. செத்து போயிருக்காங்க யாரு அவன்? மாமா. சொந்தக்காரங்க வராங்க, சீக்கிரம் காலி பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டியா? சொல்லிட்டேனே, அவன் இன்னும் வரவே இல்லை பாருங்க. தங்கச்சி எங்க? மயில் குயிலே அடியன் கால மயில் குயிலே குயிலே கலவே ஒயிலாலே. எங்க அப்பா சின்ன வயசுல இப்படி போட்டுட்டு போயிட்டாலே. மாமா மாமா. தம்பி தம்பி செத்து போனாரு, அவர் யாருப்பா? எங்க மாமா. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா எடுப்பா, சொந்தக்காரங்களாம் வராங்க. இது சாவு வீடா இல்ல ஜோடி நம்பர் 1? வரவெல்லாம் ஒரு மூவ்மெண்ட் போட்டுக்கிறானுங்க. தம்பி டெத்து வீடு, அதனால நான் என்னோட வேண்டுகோளா கேட்கறேன், கரெக்டா சிம்பு வாய்ஸ் மட்டும் ஒரு வாட்டி எனக்கு பேசினாரு, ரொம்ப பிடிக்கும் சார். என்னமா பிரச்சனை? சூப்பர் சார். என்ன பிரச்சனை கேக்குறீங்க? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரிந்த. குரேஷி, இவன் முன்னாடி தெய்வங்கள் மட்டுமா தோத்து போகுது, கூட பண்ற எல்லாருமே தோத்து போறாங்க குரேஷி. அப்பா செத்ததுக்கு இப்படி அழுகுறானே. அதாவது லட்சம் நல்ல எமோஷனலான பாட்டு போறாங்க, அழுகணும்னு தோணுது. ஆனா இந்த இவனுங்க பண்றத பார்த்தா சிரிப்பு தான். அப்பா கொல்லி போட்ட வண்டியா சொத்தலாம் உனக்கு தானே சொல்லுவியப்பா. மேடம் எங்க போடியா? பொறுமையா இருங்க. ஐயோ, பொறுமையா இருங்க. பாதி சொத்தை பேசி அழிச்சவனாச்சே. அப்பா 50 லட்சம் செலவு பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இருக்கிறதெல்லாம் உனக்கு தாண்டி சொன்னியப்பா. ஐயோ, எங்க அப்பா போட்டது எல்லாமே பித்தளை நகையாச்சேங்க. என்னது பித்தளையா? சொத்து வேணுமா வேணாமா? ஒரு வெயிட் பண்ணா. அப்பா மாசம் அந்த மானகட்ட மாப்பிள்ள 10,000 20,000 ஒட்ட புடுங்கி தின்னானேப்பா. ஏய் வேணாம்டா, பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைடா, அதெல்லாம் சொல்லாதடா. இப்படி ஒரு மானகட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு நடுத்துல நிக்க வச்சிட்டியே. நடந்தது நடந்து போச்சுமா. சொத்தை நீ வந்து முக்காவாசி எனக்கும் கால்வாசி அண்ணனுக்கும் 10 பிரிச்சு கொடுத்துருப்பா. என்ன ஒரு நியாயமா? அப்பா யாரு அழுகோ, இதுல சேர்ந்து சத்தியமா அழுகோ. 10 மணிக்குள்ள சொந்தக்காரங்க வராங்க, எல்லாம் 10 ஜோக்கா இருக்கும். போக ஒழுங்கா சீக்கிரமா காலி போட்டு. நான் அப்புறம் கேஸ் போட்டு வாங்க வேண்டியது வரும். ஒழுங்கு மரியாதையா இந்த ஆள் எனக்கு என்ன ஏய் இந்த ஆள் என்ன சொத்து வச்சிருக்கா, இவங்க பேச மாட்டான். எனக்கு ஓ புருஷன் உனக்கு சம்பாரிச்சு வச்சிருக்க, அதை விட்டு போய் எங்க அப்பா பங்கு கேக்குறா.